எடப்பாடியின் எழுச்சி வேற லெவல்ல சம்பவம் செய்து கொண்டிருக்கிறார் இபிஎஸ். எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் சுற்றுப்பயணத்தை தான் இப்ப நம்ம அலசி ஆராய்வோம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரும் புயலை கிளப்பிய ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை பத்தி தான். யார் அப்படின்னு தானே கேக்குறீங்க? வேற யாரு? அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பத்தி தான். எடப்பாடியோடைய சமீபத்திய அரசியல் சுற்றுப்பயணம் இப்ப வீரியம் அடைஞ்சிருக்கான்னு கேட்டா எஸ், வீரியம் அடைஞ்சிருக்கு. அரசியல் பார்வையாளர்கள் மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட தாரக மந்திரம். அப்படிதான் எடப்பாடி இந்த முறை தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. சராசரியா 34 நாட்கள் தமிழ்நாட்டோட ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூளைக்கு போகணும் அப்படின்னா சுழன்று சுழன்று பயணித்தா மட்டும்தான் அப்படிலாம் செய்ய 33 நாட்கள் செல்ல முடியும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட தாரக மந்திரம். கிட்டத்தட்ட சராசரியாக 34 நாட்கள் தமிழ்நாட்டில் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு சுழன்று சுழன்று பயணித்தால் மட்டும்தான் 30 நாட்களில் 100 தொகுதிகளை அலசி ஆராய முடியும். அந்த வெறும் 34 நாட்களில் 100 தொகுதிகளில் இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. 100வது தொகுதியாக ஆற்காடு தொகுதியில் இப்போ இன்னைக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. வெறும் 34 நாட்களில் 100 தொகுதிகள் அப்படின்னு பெரிய ஆச்சரியம் இருக்கும்ல. ஒரு மாதத்துக்கு குறைவான காலத்தில், அதாவது 100 தொகுதிகளை சந்திப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை, ஒரு இளைஞர்களுக்கான ஒரு சவாலான ஒரு இலக்கு அது ஆக்சுவலி. ஆனால் இன்றைக்கி மக்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிற முயற்சியில் தனது உடல் சோர்வை கூட பொருட்படுத்தாமல் அவர் உழைச்சிருக்காரு அப்படின்னு அதிமுக காரங்க பேசிக்கிறாங்க. அதாவது வெறும் 34 நாட்கள் தான். ஆனால் இந்த 34 நாட்களில் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காரு தெரியுமா? தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எடப்பாடியோட இந்த சூறாவளி பயணத்தில் 100வது தொகுதி தான் ஆற்காடு. அதாவது எடப்பாடி பழனிசாமியோட 100வது தொகுதி தான் ஆற்காடு. இந்த 100 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்காரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம இதை கொஞ்சம் பார்த்துடலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 100வது தொகுதி எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஆற்காடு தொகுதி. எத்தனை நாட்கள் அப்படின்னா வெறும் 34 நாட்களில் கிட்டத்தட்ட 100 தொகுதியை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, போய் ரீச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார்னா இந்த 34 நாட்களில் கிட்டத்தட்ட 10,000+ கிலோமீட்டரை அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி நேரடியாக சந்தித்த மக்கள் அப்படின்னா 25 லட்சம் ப்ளஸ் அப்படின்னு, அதாவது 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திச்சிருக்காரு. அதே போல் டிஜிட்டல் மூலமாக, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடி ப்ளஸுக்கு, அதாவது 1 கோடிக்கு மேற்பட்ட மக்களை எடப்பாடி பழனிசாமி போய் சென்றடைஞ்சிருக்காரு. அதே போல் எத்தனை சந்திப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150+ சந்திப்புகள் சொல்கிறாங்க அதிமுக வட்டாரத்திலேருந்து. அது என்ன 150+ சந்திப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அமைப்புகள் அந்த கட்சி ரீதியான அமைப்புகள், கட்சி சாராத அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வெறும் அமைப்புகள், சங்கங்கள், இதை மட்டுமே கிட்டத்தட்ட 150+ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உழைப்பு அப்படின்னு தினமும் ஒரு 13லேருந்து 14 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி உழைச்சிருக்காரு அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய இலக்கை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அசாத்தியமான ஒரு உழைப்பு. இது சாதாரண விஷயமே கிடையாது. எடப்பாடியுடைய சமீபத்திய அரசியல் பயணத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வெறும் மேடை பேச்சு மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட நேரடியாக போயிட்டு அவங்க கஷ்டங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் பரவலாக எல்லாருமே பேசிக்கிறாங்க. 25 லட்சத்துக்கு அதிகமான மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு அப்படின்னு அடித்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த சந்திப்பில், இந்த ட்ராவலில் மக்கள் பிரச்சனைகளை அவருக்கு மனப்பாடமாக ஆயிருக்கு. அவ்வளோ தூரம் மக்கள் இந்த தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரது பயணத்தோட ஒவ்வொரு அசைவும், அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சமூக வலைதளங்களில் கோடிக்கணக்கான மக்களை சென்று அடைஞ்சிருக்கு அப்படின்னு அதிமுக காரங்க பெருமையாக பேசிக்கிறாங்க. 1 கோடிக்கும் அதிகமான மக்கள்கிட்ட ஆன்லைனில் இப்போ இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வசதிக்கு ஏற்ற வகையில் இந்த விஷயத்தை டிஜிட்டல் ரீச் அப்படின்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க. அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டலில் என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கோ அது மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே தான் மக்களை போய் எடப்பாடி பழனிசாமி சென்று அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்க கரெக்டாக அப்படின்னா,
எடப்பாடி பேசுகிற பேச்சு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. முக்கியமாக அதிமுக பழைய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய முகத்தில் பயங்கரமான பதிலடியை தன்னுடைய சூறாவளி பிரச்சாரத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காருன்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 13 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது இளைஞர்களுக்கே சவாலான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வயசில் கூட அவர் இந்த ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னா இது மக்களுக்கான அவருடைய அர்ப்பணிப்பை காட்டுது அப்படின்னு அதிமுக காரங்க இப்போ பெருமையாக பேச தொடங்கியிருக்காங்க இந்த 100வது நாள் தொகுதியோட விசிட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளைக்கு சராசரியாக 13 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கிறாருன்னு சொல்லும்போது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்குள்ளேயே சில கேள்விகள் ஆச்சரியமாக இயல்பாக வருது, யதார்த்தமான ஒரு விஷயம். அதனால தான் காலை முதல் இரவு வரைக்குமே அவர் ஓய்வின்றி உழைக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் ஒரு கூட்டம் காத்திருக்கு, அதாவது தூங்க போகிறோம், மீட்டிங் முடிச்சுட்டு தூங்க போகிறோன்னா கூட ஒரு கூட்டம் காத்திருக்குன்னு சொன்னால் கூட டக்குன்னு அந்த களைப்பை கூட பார்க்காம அவர் அந்த அந்த கூட்டத்துக்கு மத்தியில் போய் பேசுகிறாரு, அவங்களோட சங்கடங்களை அவங்களுக்கு என்ன வேணுங்க தேவைகள்லாம் கேட்டுக்கிறாரு. அவ்வளோ தூரம் அர்ப்பணிப்பும் உழைப்பும் இன்றைய அரசியல் தலைவரிடம் அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எடப்பாடி கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த 150+ சங்கங்களோடு சந்திச்சிருக்கதா அவங்க சொல்கிறாங்க. இந்த பயணம் வெறும் பொது கூட்டங்களை மட்டும் கொண்டது கிடையாது. பல்வேறு சங்கங்களோட பிரதிநிதிகளை சந்திச்சிருக்காரு, விவசாயிகளை, நெசவாளர்களை, அரசு ஊழியர்களை, மாணவர்களை, சிறு வணிகர்கள் அப்படின்னு 150க்கு மேற்பட்ட சங்கங்களோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துரையாடல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளையும் இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கேட்டு அறிஞ்சிருக்காரு. மக்களோட பிரச்சனையை நேரடியாக கேட்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த கான்வர்சேஷன், இந்த கலந்துரையாடல் நடத்துறதுனால என்னென்ன செய்ய வேண்டும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தால் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக அவர் ஒரு தெளிவடைய அவருக்கு உதவி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்தில் எடப்பாடியோட இந்த சுற்றுப்பயணம் ஒரு தனிப்பட்ட தலைவரோட வெற்றி மட்டும் கிடையாது, தமிழக மக்கள்கிட்ட இருந்து அதிமுகவுக்கு இன்னும் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத இதை காற்று விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மக்களிடமிருந்து அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு அந்நியப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அனைவரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதிமுக மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு இருக்கு அப்படின்னு பலரும் எதிர்மறையாக விமர்சனம் பண்ணாங்க. யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ, மக்கள்கிட்ட இருந்து அதிமுக அந்நியப்பட்டு இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் ஒட்டுமொத்த பேருமே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தில் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அதனால தான் எடப்பாடி சமீபமாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பொதுமக்கள் மத்தியில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டலில் வைரலாகவும் போய்கிட்டு இருக்கு நிறைய டிஜிட்டல் ஊடகங்களை. இது ஆளுங்கட்சியான திமுகவிற்கு இப்போ புள்ளியை கரைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னும் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட எடப்பாடியோட இந்த பேச்சு, இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் ஒரு முக்கிய கட்டத்தை இப்போ எட்டியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க தோணுது. பொதுமக்கள் மத்தியில் இந்த சுற்றுப்பயணத்திற்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் தேர்தல் நெருங்க திமுக மீதான கோபம் எல்லாம் அதிமுகவின் லாபகமாக மாறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார், அதிமுகவும் நினைக்கிறாங்க. மற்றபடி அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. முக்கியமாக பை ஸ்டாலின் அப்படின்னு தான் தன்னுடைய பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி இந்த முறை புது உத்வேகம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணார். ஒரு புதுவிதமான உத்வேகம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதிமுகவும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி, மக்களிடம் எடப்பாடி நேரடியாக குறைகளை கேட்கவும் பேசவும் செய்கிறாரு அப்படின்னு இந்த தருணத்தில் அதிமுக காரங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க. எடப்பாடியோட இந்த பயணம் மூலமாக வரப்போகிற தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வெறும் தேர்தலாக மட்டும் இல்லாமல் மக்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி உணர்த்தியிருக்காரு அப்படின்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற இந்த முழக்கம் இனி வெறும் முழக்கமாக மட்டும் இல்லாமல் அது ஒரு யதார்த்தம். இப்போ இங்கே களம் மாறுது, மக்களுடைய மனநிலையும் மாறுது. வரப்போகிற தேர்தல்களை இந்த பயணம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியோட இன்னும்
மொத்தம் 234 தொகுதியில் இந்த 100 தொகுதியை தான் இன்றைக்கி அடைஞ்சிருக்காரு. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 134 தொகுதிகளோட பயணத்தோட அந்த வேகம், அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சந்திப்புகள், இது எல்லாமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த அதிமுகவுக்குமே இந்த பயணங்கள், எடப்பாடி பழனிசாமியோட இந்த சூறாவளி சுற்றுப்பயணம், அரசியல் பிரச்சார பயணம் தமிழகத்தையே மாற்ற இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் திமுக இன்னமும் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கவே இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அரசியல் களத்தில் எதுவும் மாறலாம். இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா பொறுத்திருந்து பார்க்கலாம்.